என்னங்க சைவ சாதம் சாப்பிட்றீங்க? மூணு பேர் போகிறோம், ஆனால் பைக் எடுத்து வச்சுருக்காரு. எப்படி பைக்கில் கூட்டு போகிறது தெரியல. ஒருத்தர் ரோட்டில் மட்டும் இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்து அந்த படக்களி பூச்சி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கொண்டாங்க ஒவ்வொரு மக்கு. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கலாம். நம்ம இந்த பிரெட் எல்லாமே பாருங்க எப்படி ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம செடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லேண்டு லேவெண்டர்னு நிறைய பூ பூத்துருக்குது. அப்படியே பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பவுடர் பப்புன்னு சொல்லுவாங்க, அந்த செடி வச்சுருக்கேன். அதுவும் ரெட் கலரில் நிறைய பூத்துருக்கு. அப்படியே ரெண்டும் பூத்துருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டை சுற்றி இப்படி செடிங்க இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? சூப்பர். அதுவும் மாடியிலேருந்து பார்த்தோமா இன்னும் சூப்பராக இருக்குது. அப்படியே கீழே ஃபுல்லாக பூ கொட்டி இருக்கு பாருங்க. இல்லை நேற்றுக்கே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்றுலேருந்தே நல்லா பூத்துட்ருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இது பவளமல்லி. காலையில் தான் பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போனேன். கீழே கொட்டி கிடந்துச்சிங்களா, எல்லாம் பறிச்சுட்டு போய் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு கொண்டு போய் போட்டேன். இப்போ தான் காலையில் தான். ஏன்னா இது நைட்டில் தான் கொட்டுன்னு சொல்லுவாங்க, அதனால தான். எவ்வளோ பூ கொட்டி இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த பூ அப்படியே பறிச்சுட்டு போய் எடுத்துகிட்டு போய் தண்ணி தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு போட்டுடலாம். இது வந்து எடுக்க போகும்போது தான் பார்த்தேன் நான், அங்கே நிறைய பூ பூத்துருக்கு அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்குல்ல? சரி வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு சாப்பாடு செய்கிற வேலை இல்லை. ஏன்னாக்கா நாங்கள் எல்லோரும் வந்து தெவத்துக்கு போகிறோம். ஏங்க வண்டியிலே வைப்பாயிருது. 3 பேர் எப்படி உட்காந்து போக முடியும்? சரி. தெவம் அப்படின்னாக்கா குலதெய்வத்துக்கு வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது தான் தெவம்னு சொல்லுவோம். அது எங்கள் ஊர் பக்கம் வந்து எல்லாருமே செய்வோம் நாங்கள். அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு 5-6 வீட்டார் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தர் விகாஸ் ஒரு வீட்டில் உட்கார வச்சு சாப்பிட வைக்க போகிறோம். சைவமும் நம்ம கார்த்தி தம்பி செய்கிறானா, அதனால் கார்த்தி வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட போகிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொருத்தரை உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். வாங்க போய் தெவத்து வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 பேர் போகிறோம், ஆனால் பைக் எடுத்து வச்சுருக்கிறாரு. எப்படி பைக்கில் கூட்டு போகிறது தெரியல. ஒருத்தர் ரோட்டில் மட்டும் சைவம் அசைவம் சாப்பிட்றதுக்கு சக்கரை விகாஸ் போகிறாரு. மற்ற ஒரு ரோட்டில் நானும் சைவம் சாப்பிட போகிறேன். மீதி ரோட்டெலாம் போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட வேண்டியது தான். பழம் கொடுப்பாங்க, வாழைப்பழம் வாங்கி கையில் வாங்கிட்டு வந்துட வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது, நான்வெஜ் சாப்பிட முடியாதுல்ல. அதுதான் வந்தால் தெவன் வந்தால் எல்லாருக்கும் ஒட்டுக்கா வருது. ஏங்க ஒரு நாள் தள்ளி வந்துச்சுனாக்கா நல்லா இருக்கும். வந்தா கூட மத்தியானம் கறி சோறு தின்ட்டு கம்முன்னு படுக்கலாம். இன்னைக்கு ஒரே நாள் வந்து எத்தனை சாப்பாடு தான் நாங்க சாப்பிடுறது. காலையில நல்லா பாத்துக்கோங்க, அடுத்த நாள் தள்ளி வைங்க. நாமெல்லாம் கூட தெவம் செய்யும் போது சனிக்கிழமை தெவம். ஆனா நாம எல்லாரும் செய்யறாங்கிறதுனால நம்ம அன்னைக்கு ஒரு கடை வெட்டிட்டு அன்னைக்கு வீட்டளவுக்கு செஞ்சு சாப்பிட்டு விட்டுறது. அடுத்த நாள் தான் நம்ம நிறைய போட்டு எல்லாத்தையும் உரம்பரை கூப்பிடுறது. ஏன்னா எங்க வீட்டுக்கும் எங்க குழந்தைனார் வீட்டுக்கும் ஒரே உரம்பரை தானுங்களா, அதனால எல்லாரையும் ஒரே நாளில் கூப்பிட்டா பாவம் அவங்களுக்கு ரொம்ப சிரமமா போயிடும். அதுக்காக வேண்டி சனிக்கிழமை அவங்க செய்யட்டும், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம செஞ்சுக்கலாம்னு சொல்லி மாற்றி கூப்பிட்டுக்கிறது. அது மாதிரி வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணாக்கா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் இல்லை? நீங்கள் நைட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு உனக்கு லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன். என்ன விகாஸ், அதனால் கரெக்டாக சாப்பிட்டு வா. சரி போகலாம். கூட்டிகிட்டு போன உடனே ஃபஸ்ட்டு வந்து என்னையும் விகாஸையும் ஒரு வீட்டில் இறக்கி விட்டுட்டார். அங்கே வந்து விகாஸ் தம்பி சாப்பிட உட்கார வச்சுட்டு நான் வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து கார்த்தி வீட்டுக்கு போயிட்டார். அவர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே விகாஸ் தம்பி சாப்பிட்டே முடிச்சுட்டு வந்துட்டான். நானும் அவனும் அங்கேருந்து நடந்து எல்லாம் பக்கத்து வீடுங்க தானங்களா, எல்லாருமே பங்காளிங்க தான். அதனால் ஒரே தேவன் தானங்களா, அதனால தான் அவளாம் ஒரே நாளில் கூப்பிட்றதா போயிடுது. அதுக்கப்புறம் கார்த்தி வீட்டுக்கு வந்தோம் நானும் விகாஸும். வந்தாக்கா அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். சரி அப்படின்னு நாங்களும் அவங்க சில்லிலாம் பொரிச்சு வச்சுருந்தாங்களா, காலிஃப்ளவர் சில்லி, அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன். அவன் சாப்பிடுங்கக்கான்னு சொல்லி சொன்னான்.
நான் ஏற்கனவே வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு போயிட்டேன், அதனால தான் எதுவும் சாப்பிடல. அங்கே போனாக்கா கார்த்தி வந்து ஸ்பெஷல் ஐட்டமாக ஐஸ்கிரீம் எல்லா குழந்தைங்களுக்கும் கொண்டு வந்து வச்சுருந்தான் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அந்த பஞ்சு மிட்டாய் இருக்கு இல்லைங்களா, அது செய்கிற மிஷினே கொண்டு வந்து வச்சுட்டான். எல்லோரும் பிள்ளைங்களாம் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி எங்களை பார்த்தோன்னே நான் பஞ்சு மிட்டாய் செஞ்சு தரேங்க்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரி நான் இன்னும் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி மிஷின் செய்கிறத. இந்த எஜிபிஷனுக்கு போகும்போது அங்கே செஞ்சு கொடுப்பாங்க, அது பெரிய மிஷினாக இருக்கும். இப்படி வீடுகள்லேயும் செஞ்சு தருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தா ஆட்டாங்கல் மிஷின் மாதிரி தாங்க இருக்குது. 2 ஸ்பூன் வந்து சர்க்கரையை போட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டான். அது கிரைண்டர் மாதிரி நல்லா சுற்றுனுச்சு, அவ்வளவே தாங்க. அதுக்கப்புறம் குச்சி வச்சு அப்படியே நூல் மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்தில் அவன் பிடிக்கிறத பார்த்தேன். நான் பார்த்துட்டு அடுத்ததெல்லாம் நானே உனக்கு பிடிச்சி கொடுக்குறேன் இருடா அப்படின்னு சொல்லி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கலர் கொடுக்கக்கூடாது இல்லைங்களா அந்த ஃபுட் கலரு, அதனால் என்ன சொன்னால் உங்களுக்கு ஃபுட் கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிரேப்ஸ் இருக்குது இல்லைங்கக்கா, அதனுடைய எசன்ஸ் எடுத்து ஊற்றிங்க. இது மாதிரி ஃப்ரூட்ஸோட எசன்ஸ் ஏதாவது சர்க்கரையில் கலந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பஞ்சு மிட்டாய் வந்து அந்த கலர்லேயே வருங்கக்கா அப்படின்னா, சரி எது எப்படியோ பஞ்சு மிட்டாய் செய்ய போகிறோம் நாமளும் அப்படின்ட்டு தான் நானும் ஒரு பஞ்சு மிட்டாய் செஞ்சு பார்த்தேன். பார்த்தா கை செஞ்சுங்கிறாங்க, கையெல்லாம் சுத்துது. சுமதி அம்மாவும் பஞ்சு மிட்டாய் செஞ்சுட்டா, கையில ஒட்டிச்சு. தினேஷ் நானே பஞ்சு மிட்டாய் சுத்துனாங்க, நானே பஞ்சு மிட்டாய் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் வர்ஷாவும் வினிஷாவும் வரல இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டான் ஐநா கையில். அதையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் 2 வீட்டில் போய் சும்மா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம முல்சீட்டாக்கு செடி இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற அந்த படக்களி பூச்சிக்கு மருந்தடிக்க போகிறேன். இது வந்து காந்தி பார் சோப்பு ஃபுல்லாக வந்து போட்டு ஊற வச்சாச்சு. இதை பாருங்க, சோப்பு அப்படி கரையவே மாட்டேங்குது. அப்படியே 2 நாள் ஆயிடுச்சு ஊற வச்சு. கொஞ்சம் எடுத்து ஊற்றுங்க, நான் 2 மக் அள்ளி ஊற்றுங்க. தண்ணி பிடிச்சி விடுங்க, பைப்பில் தண்ணி பிடிச்சிடுங்க. தண்ணி ஒரு மக்கு ஒரு இதுக்கு ஃபுல்லாக ஊற்றி விடனா, ஒரு டப்பா ஃபுல்லாக பிடிச்சிடு. 2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஒரு டப்புக்கு 2 லிட்டர் அளவு சோப்பு தண்ணி போதும். இப்போ இந்த சோப்பு தண்ணியிலே வந்து நம்ம இது ஊற்றிக்கலாம். நம்ம வேப்ப எண்ணெய் ஊற்றிருக்கோம், ஆனால் ஆஃப் பண்ணு. வேப்ப எண்ணெய் போட்டு கலந்துட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம். இந்தா வேப்ப எண்ணெய் 2 லிட்டர் சோப்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம், ஊற வச்ச சோப்பு தண்ணி. அது கூட வந்து ஒரு கொஞ்சம் வந்து சோப்பு என்னது வேப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாதி ஊற்றினா, ஆஃப் மட்டும் ஊற்று. போதும். இன்னும் கொஞ்சம் ஊற்று. போதும். இப்போ நல்லா கலக்கி விடு. சோப்பு தண்ணியில் வந்து வேப்ப எண்ணெய் நல்லா கலந்து போயிருங்க. ஓகே, கலந்துருச்சாங்கண்ணா, அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி இது ஃபுல்லாக கலந்துக்கும். கலந்துவிட்டு இப்போ செடிங்களுக்கு அடிக்க வேண்டியது தான். இப்படி நம்ம காட்டை அடிச்சோமா செடி இலையெல்லாம் கருகி போயிடும். அதனால தான் செடி கொஞ்சம் தண்ணி இலக்கமாக விட்டு அடிக்கிறது. இப்போ நம்ம முள் சீத்தால தாங்க அடிக்கலான்ட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்து அந்த படக்களி பூச்சி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கொண்டாங்க ஒவ்வொரு மக்கு மொண்டு அது மேலே ஊற்றிப்பலான்னு இருக்கிறேன் நான். அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது இந்த செடி மேலே எப்படி இந்த இதுங்க வந்து பூத்து இருக்கிறத. ஆனதா இது மேலே ஊற்றுனா இப்படியே எல்லாத்துக்கும் ஊற்றுனா இருக்கிற ஒவ்வொரு பூ காய்க்கும் இப்படி ஊற்றிவிடு. இந்த இங்கே ஒன்று இருக்குது இப்போ நல்லா நல்லா வேப்ப எண்ணெய் வாசம் நல்லா கம்மன்னு அடிக்குதுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டாலே போதுமாங்க. என்னமோ என்னோட ஆதங்கத்துக்கு அப்படியே முண்டே ஊத்துறேன். அப்போ அது சாகுதுங்களான்னு பார்க்கலாம். குளிக்க வைக்கிறோம். செடி மேலே அப்படியே தெரிச்சு விட்டுருண்ணா.
ரவ்வூண்டு பிஞ்சிக்குது, ரவ்வூண்டு பிஞ்சிக்குது, அதில் தான் வச்சுக்குதான். அதான் எறும்பு, ஏகப்பட்ட எறும்புங்க வர பார்க்கலாம். ஒரே ட்ரிப்லலாம் போகாது, ஒரு நான் 2-3 ட்ரிப். ஆனால் இது மேலே இன்னும் கொஞ்சம் ஊற்றுனா இதெல்லாம் இப்போ தான் சாகு, தேய்ச்சி விட்றேன். ஃபஸ்ட்டு டைமு நம்ம ஊற்றின உடனே எல்லாம் சுத்தம் ஆகாதுங்க. போய் அடுத்த நாள் போய் நான் பார்த்தேன், அவரும் பாவம் லேடர்லாம் வச்சு ஏறி அந்த செடி மேலே ஃபுல்லாக ஊற்றி தான் விட்டுருக்காரு. இலை ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா வேப்ப எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா, அதனால் அப்படி எண்ணெய் பிசுக்காக தான் இருந்துச்சு. இது மாதிரி ஒரு 3 ட்ரிப்பாக இந்த மாதிரி ஊற்றினமா தான் அது வந்து இதாகும், செத்து போகும் அந்த பூச்சி எல்லாமே. பாருங்கள், நேற்றுக்கு ஊற்றுனதுக்கு இன்றைக்கி அடுத்த நாள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த பூச்செல்லாம் செத்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பார்ப்போம், மறுபடியும் முயற்சி செஞ்சு பார்ப்போம். நம்ம காய்ச்சலுக்கு அதுக்கும் நல்லா ஏதாவது காரமாக சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்களா, அதுக்கு தான் இன்றைக்கி வந்து ப்ரெட்டில் வந்து அந்த பொட்டேட்டோ சீஸ் இதெல்லாம் வச்சு ப்ரெட் பொட்டேட்டோ சீஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து முதல்ல உருளைக்கிழங்கை வந்து இப்படி நல்லா மசிச்சிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சுட்டு இதெல்லாம் பாருங்க எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ப்ரெட்டு மேலே இதெல்லாம் வச்சு சீஸையும் வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சாலும் பொரிக்கலாம், இல்லை இதில் ஓவனில் வச்சு அப்படியே ஹீட் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், நம்மளுடைய விருப்பம். ஓகே, கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் இதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் ஓரிகோனோ, இதுதான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும், அதுக்கு தான் ஓரிகோனோ கொஞ்சம் போடுறது. அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஒரு ப்ரெட் எடுத்துக்கங்க, ஒரு பீஸ் ப்ரெட் எடுத்து அதை நல்லா அப்படி நைஸாக அப்படி அழுத்திக்கங்க, கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துங்க, அப்போ தான் அது மடங்கி வரும், அதுக்கு தான் அப்படி அழுத்தம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் நம்ம சீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்ற சீஸு, இது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம போட வேண்டாம், இதில் வந்து ஒரு பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பாதி எடுத்துட்டோமா, இந்த பாதி வந்து இங்கே இடத்துல இப்படி வச்சுக்கலாம், நடுக ஒரு பக்கமாக வச்சுட்டு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவை இதுக்கு நடுகாண்ட சென்டரில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு மைதா மாவை நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மைதா மாவை இந்த ஓரங்களில் வந்து இப்படி வந்து தடவி விடலாம். அப்போ தான் வந்து இந்த நல்லா ஒட்டும், இந்த ப்ரெட்டு வந்து அது கூட ஒட்டும், அதுக்கு தான் இந்த ஓரங்களில் இப்படி நல்லா அப்படி தடவி விட்டுட்டு இப்போ இந்த ப்ரெட்டை எடுத்து அப்படியே எடுத்து ஃபோல்ட் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதாங்க. இப்போ 4 பக்கமும் வந்து ஒட்டிக்கும். இப்போ நமக்கு இந்த ப்ரெட்டு வந்து சூப்பராக நமக்கு வந்து சீல் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஓவனில் வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா, இவ்வளோதான். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் இதே மாதிரி பேக் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க. நம்ம இந்த ப்ரெட் எல்லாமே பாருங்கள் எப்படி ரெடி பண்ணிட்டேன், சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி நம்ம அப்படியே போட்டு சுடுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இது இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பட்டர் வந்து அப்படி தடவிக்கலாம். அப்படியே மேலே பட்டர் தடவினாலும் சரி, நீங்கள் நெய் தடவினாலும் சரி, நல்லா ஒரு கலர் கொடுக்கும், நல்லாயிருக்கும், மொறுன்னு வரும். அதுக்கு தான் ஏர் ஃப்ரையரை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ அதுக்குள்ளார வந்து இது ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். 5 நிமிஷத்துக்குலாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வச்சு எடுத்தோம்னா சரியாக போயிடும். இது ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம், கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சுன்னா கூட அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இது பண்ணியிருக்குல்ல. இது நல்லா மொறுமொறு வந்திருக்கு. இது கீழ் ரேக்குங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக மொறுமொறு வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ 2 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நானும் விகாஸும் சாப்பிட போகிறோம். ஆமாம், இன்னும் எப்படி மெல்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சீஸு கொஞ்சம் சீஸ் தான் இருக்கணுமா? சீஸ் எங்கே இருக்குதுன்னே தெரியலதுண்ணே. அப்படியே சாப்பிடு. நல்லா மசாலாவாக மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். சீஸ் தெரியுதா உள்ள டேஸ்ட்டு? இன்னும் கொஞ்சம் மொறுமொறு விட்டுமா கருவிருண்டா. இதுக்கு மேலே மொறுமொறுன்னு விட முடியாது. எண்ணெயில் போட்டோமா மட்டும்தான் சீஸ் அப்படி மெல்ட் ஆகி வரும். ஆனால் இதில் இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் மெல்ட் ஆகலை இல்லை.
இந்த சீஸ் பதிலா மொசரல்லா சீஸ் போட்டுருந்தோம். ஓ மொசரல்லா சீஸ் போட்டால் தான் அப்படி லப்பராட்டம் வர்றது. சூப்பர். ஏதோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவ்வளோதான். காய்ச்சலுக்கு வாய்க்கு எப்படியோ இருக்குது, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. வா போய் சாப்பிடலாம். ராமாயணம் பார்த்துட்டு சாப்பிடலாம் வா. வீடியோ எடுத்து முடித்து உடனே போய் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு போய் டிவி முன்னாடி உட்காந்தாச்சு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவனுக்கு அதுதான். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.